Hello and welcome to one and only Prabha. இன்றைக்கி நம்ம சோலே மசாலா பண்ண போகிறோம். ஸோ சோலே மசாலாக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சோலே வந்து நைட்டு யூ ஹவ் டு சோக் இட் அட் நைட் ஃபார் ஓவர் 8 to 9 hours. சோக் பண்ணிவிட்டு நல்லா அந்த சோக் பண்ணதுனால நல்லா சோக்காக இருக்கும். ஸோ இப்போது நான் குக்கரில் இதை வேக வைக்க போகிறேன். we're going to cook it in the cooker. ஸோ ஃபுல் சோலே அரவுண்ட் 2 glasses. நாங்கள் ஒரு 6 பேர் சாப்பிட்றதுக்கு 2 glass சோலே சோக் பண்ணி வச்சுருக்கோம். அந்த சோக் பண்ண சோலையில் பே லீஃப் அண்ட் சின்னமன்னா அந்த இது சின்னமன் அண்ட் டீ பேக். இந்த டீ பேக் போடுறது எதுக்கு அப்படின்னு சொன்னால், அந்த டீ பேக் போட்டால் தெர் வில் பி அ ப்ரௌனிஷ் கலர் இந்த சோலே மசாலா. ஸோ நீங்கள் ஹோட்டலெலாம் பார்த்துருப்பீங்க, சோலே மசாலா கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும். ஸோ நம்ம அது ப்ரௌன் வரத்துக்கு சின்னமன், பே லீஃப் அண்ட் டீ பேக் போடுறோம். அந்த டீ பேக்கில் அந்த ப்ரௌன் கலர் வரும் அண்ட் இட் லுக் ரியலி பியூட்டிஃபுல். அதுக்கப்புறம் சால்ட். ஸோ குக்கரில் வேக வைக்கும் போதே சால்ட் போட்டுடலாம். சால்ட் அண்ட் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் பவுடர் கேன் ஆல்சோ பி புட். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த டீ பேக் போடும்போது கொஞ்சம் பேக்கிங் சோடா போடுவாங்க. ஐ ஹவ் நாட் புட் இட் டுடே, பட் யூ கேன் புட் அ பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆல்சோ அலாங் வித் வென் யூ புட் அ டீ பேக். ஸோ இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி அரவுண்ட் 5 whistles அண்ட் ஒரு 5 minutes அதை சிம்மில் போட்டுட்டா நல்லா வெந்து கிடக்கும். பிகாஸ் நம்ம வந்து சோக் பண்ணதுனால அது இப்போ நல்லா வேகும், நல்லா குக்காய் வரும். இப்போ உங்களுக்கு காமிக்கும் அது எப்படி குக்காய் வருதுன்னு. சோலே மசாலா இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் இட் இஸ் வெரி ஹெல்த்தி. ஸோ நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டால் ஃப்ரை, மூங் டால், க்ரீன் மூங், எல்லோ மூங்கெல்லாம் பண்ணுற மாதிரி சோலே மசாலா ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் சப்பாத்தி சைட் டிஷ்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ப்ரௌனிஷ் கலர். கேன் யூ see a brownish color here? So that is because of the tea bag. கொஞ்சம் வாட்டர் ஜாஸ்தி போட்டதுனால உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் பெருசாக தெரியல. பட் அதர்வைஸ் ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டரில் இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரௌனிஷ் கலர் நல்லா வரும். ஸோ நான் அந்த பே லீஃபையும் அந்த சின்னமன் ஸ்டிக்கையும் எடுத்துட்டேன். இதெல்லாம் இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ 2 tablespoon ஆஃப் ஆயில். அண்ட் அந்த ஆயில் கொஞ்சம் ஹீட்டாக அப்புறம் அகெயின் cumin seeds, ஜீரகம் ஒரு 2 teaspoon, பே லீஃப், சின்னமன் ஸ்டிக், லவங்கப்பட்டை அப்படின்னு சொல்லுவோம்ல, அது சின்னமன் ஸ்டிக். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கலக்கி விட்டு இந்த ஜீரகம் ஸ்ப்ளட்டர் ஆகும்போது we can start putting the ingredients. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அதை போடுறது என்னென்னா, நம்ம ஆனியனை நல்லா ரொம்ப குட்டியாக கட் பண்ணி வைக்கணும். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஆனியனை வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி போடுவாங்க. அதை அரைச்சி போடும்போது அந்த ஆனியன் டேஸ்ட்டு அவ்வளோவா வராது வாயில். ஸோ இது நம்ம அரைக்க போகிறதில்ல. we are not going to grind the அனியனை வெறும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம், நல்லா ரோஸ்ட் பண்ணுறோம். ஸோ there are 2 ways to do it. One is ஆனியனை நல்லா வதக்கிட்டு அரைச்சிட்டு அதை போடுறது. பட் ஐம் நாட் கோயிங் டு டூ தட் டுடே பிகாஸ் திஸ் டேஸ்ட் ஈவன் மோர் பெட்டர். ஸோ நீங்கள் ஆனியனை வதக்கி அதுக்கப்புறம் அரைச்சி அதை போடுறீங்க, இல்லைனா ஆனியனை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வதக்குறீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் யூ ஷுட் ட்ரை திஸ். ஸோ இது நல்ல கோல்டன் ப்ரௌன் வரணும். ஸோ கொஞ்சம் நல்லாவே ரோஸ்ட் பண்ணி நல்லாவே அதை ஃப்ரை பண்ணால் அதுக்கப்புறம் அது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இட் ஷுட் நாட் பி பிங்க், இட் இஸ் மச் மோர் தென் த பிங்கர் ஷேட். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஷேட் வந்த அப்புறம் டொமேட்டோ பூரி. ஸோ திஸ் ஆல்சோ கேன் பி கட் இன்டு டொமேட்டோஸ் அண்ட் தென் யூ கேன் குக் இட் ப்ராப்பர்லி. பட் டொமேட்டோ பூரினா கொஞ்சம் கூட ஃபாஸ்ட்டாக ஆகிடும் அண்ட் தென் யூ டோன்ட் ஹவ் டு ரியலி கீப் மேஷிங் த டொமேட்டோஸ். ஸோ அதனால் அந்த டொமேட்டோவை மட்டும் நான் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருக்கேன், கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆனியன் கிரைண்ட் பண்ணல, டொமேட்டோ கிரைண்ட் பண்ணுறேன். ஸோ ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனப்புறம் இந்த டொமேட்டோ பூரியை நம்ம இப்போ விடலாம். ஓகே. ஸோ ரெட் as much as possible ரெட் டொமேட்டோ பூரி. ரொம்ப ரெட்டிஷாக இருக்கிற டொமேட்டோஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க, பிகாஸ் இல்லைனா உங்களுக்கு அந்த கலர் கிடைக்காது. ஐ யூஸ் பெங்களூர் டொமேட்டோஸ், நாட்டு தக்காளி இல்லை இது.
ஹைப்ரிட் டொமேட்டோ யூஸ் பண்ணியிருக்கேன், அதனால ரெட் வரும்னாக்கா. ஈவன் தோ அது ரெட்டாக உங்களுக்கு வரலனா கூட நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் அதில் போடுவோம். ஸோ அந்த ரெட்டிஷ் கலர் அதில் ஆல்ரெடி வந்துடும். ஸோ இந்த அனியன் அண்ட் டொமேட்டோ சேர்ந்து நல்லா வதங்கணும். இட் ஹேஸ் டு கெட் ரியலி பாயில்டு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம போட போகிற இன்க்ரீடியன்ட்ஸ் டர்மரிக் பவுடர், அரவுண்ட் ஒன் டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் we can put coriander powder, ஜீரா பவுடர், சில்லி பவுடர் நான் போடுறேன். நிறைய பேர் க்ரீன் சில்லியை ஸ்லிட் பண்ணி போடுவாங்க. ஐ டோன்ட் ப்ரிஃபர் தட். க்ரீன் சில்லியை நான் ஸ்லிட் பண்ணி போட மாட்டேன். நம்ம வந்து சில்லி பவுடர் போட்டாலே இட்ஸ் எனஃப். ஸோ சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், cumin பவுடர், ஜீரா பவுடர், கொரியாண்டர் பவுடர், garam masala powder you can put it. Chenna masala இருந்தால் chenna masala powder போடலாம். பட் ஐ டோன்ட் புட் chenna masala, ஐ புட் garam masala. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல டொமேட்டோ ஃபுல்லாக அந்த அந்த ஈரப்பசை மாய்ஸ்சர் போகிற வரைக்கும் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கிண்டணும். சால்ட் கொஞ்சம் போடுறேன், பிகாஸ் டொமேட்டோ மேலே சால்ட் போட்டால் அதோடய ஃப்ளேவரே தனி. குக் பண்ணும்போது நம்ம சால்ட் போட்டோம். ஐ நோ வி ஹேட் புட் 2 teaspoon ஆஃப் சால்ட் வென் வி குக்ட், பட் a little more salt is required when we had to roast and fry the tomato and onion together. ஸோ இது நல்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் போன அப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிற சென்னா எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். Okay, can you see how much moisture it was? It was watery and all that water is gone. This is very important to get a good gravy consistency. Water நிறைய இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த gravy consistency வராது. You can pour water after we mix the chenna and the tomato puree together, but do not make sure that there's no moisture when chenna is mixed, when chole is mixed with tomato puree. So இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு then you can see that consistency, and then now you can pour some water and then boil it. So this way, when you don't grind the onion, the taste is much better. So even in the past I was also grinding the onion, and now I feel that this tastes much better. So you also try without grinding the onion. Make sure you really fry the onion directly. Okay, then I'll mix பண்ணிட்டு make sure most of the chenna is really coated with tomato puree. நான் the bay leaf and cinnamon stick அப்படியே வச்சிருக்கேன். When you serve, you can take off that bay leaf and cinnamon stick and serve. So once done, now we have to pour some water. So there are 2 ways to pour water. நம்ம வந்து ஆல்ரெடி இந்த ப்ரௌன் சென்னா வேக வச்சதில் வாட்டர் கொஞ்சம் இருக்கும், அதை வச்சு அதே வாட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் தட் சோலே வாட்டர் இஸ் ஆல்சோ வெரி ஹெல்த்தி. அதில் சோக் பண்ணி குக்கரில் போட்டதுனால. அதர்வைஸ் யூ கேன் யூஸ் நார்மல் வாட்டர். ஸோ அரவுண்ட் 1.5 glass வாட்டர் நான் விடுறேன், பிகாஸ் இட் ஹேஸ் டு பாயில். அந்த பாயில் பண்ணும்போதே நமக்கு வந்துட்டு அந்த 50% ஆஃப் த வாட்டர் கண்டென்ட் பாயில் ஆகிடும். அதனால pour a glass of water and close it for some time with a lid and make sure that it is boiled. Yeah, medium flame la vechikalam so that it is not boiling so quickly. It takes some time to boil. So in the consistency la irundha it will taste really good, because this also has a capacity of getting thickened. அதனால் நீங்கள் ரொம்ப மாய்ஸ்சர் இல்லாமல் சாப்பிட முடியாது. இட் ஷுட் ஹாவ் அ பேஸ்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், பிகாஸ் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிட்ட அப்புறம் ஆஃப்டர் சம் டைம் இட் வில் ஆல் ஹாவ் அ திக் கன்சிஸ்டன்சி. ஸோ த ஃபைனல் டச் விச் ரியலி ஆட் ஃப்ளேவர் கைஸ், அது மறக்காதீங்க, தட்ஸ் கசூரி மேத்தி. So I have made chenna chole masala without kasuri methi, because sometimes I don't even have it, but when you put kasuri methi, the whole taste is going to really enhance. So last time நம்ம coriander leaves இதில் போடுறதில்ல, கொத்தமல்லி போட போகிறதில்ல. அந்த கசூரி மேத்திங்கிறது ரொம்ப நல்ல ஃப்ளேவர் ஆட் பண்ணும். ஸோ வென் கசூரி மேத்தி போட்டு நல்ல ஒரு சின்ன மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் we can pour a tablespoon of ghee.
So if people like ghee taste, then 1 tablespoon of ghee is going to add the flavor again. So this kasuri methi is a very very good flavor enhancer. So marakama kasuri methi podunga. You just crush it between your palms and then put it. Okay, so it has all come out really beautifully. Just transfer it to a bowl and then have it with poori or chapati, right?